வணக்கங்க. இந்த வீடியோவில் டிராயிங்கில் அன்னோட்டேஷன்ஸ் டேபில் இருக்கக்கூடிய நோட் அண்ட் நோட் பேட்டர்ன், ஹோல் கால் அவுட், சென்டர் மார்க், சென்டர் லைன், ஹேட்ச் இந்த டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நோட் இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம நோட் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த டூலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல நோட் வேணுமோ அந்த இடத்த நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் எனக்கு தேவையான நோட்டை நான் டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த நோட்டை கண்ட்ரோல் ஆல் கொடுத்து எல்லா டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். அப்புறம் அந்த ஃபாண்ட் சைஸை நான் இங்கே மாற்றுறேன். இப்போ பாருங்கள், நோட் கிரியேட் ஆயிடுச்சா? இதை எனக்கு வேணுங்கிற பொசிஷனில் இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நோட்டை நான் எடிட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டபுள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த நோட்டுக்கு நான் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் இருக்க டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த கலருக்கோசரம் மாறிடும். நெக்ஸ்ட்டு இதை போல்ட் பண்ணிக்கலாம், இட்டாலிக் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நோட் டூலோட பர்பஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் 2 ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் இங்கே ஒரு நோட் கிரியேட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த நோட்டை நான் பேட்டர்ன் பண்ணுறேன். லீனியர் பேட்டர்ன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் லீனியர் பேட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை நான் இங்கே கொடுக்குறேன். எத்தனை நம்பர் ஆஃப் பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிற இன்ஸ்டன்சஸை இங்கே நான் கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே எத்தனை டிகிரியில் பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிற டிகிரியை இந்த இடத்துல நான் வேணும்னா கொடுத்துக்கிறேன், வேண்டாம்னா 0ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ ஒய் ஆக்சிஸ்லையும் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்க முடியாது. அப்போ இங்கே இன்ஸ்டன்சஸ் நம்ம 2ன்னு மாற்றணும். இல்லாட்டி நமக்கு எத்தனை இன்ஸ்டன்சஸ் வேணுமோ அதை இங்கே நம்ம கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கொடுக்குற ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் 25 mm அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 130 mm டிஸ்டன்ஸில் 3 பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஒய் ஆக்சிஸில் 25 mm டிஸ்டன்ஸில் 2 பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? அதாவது நான் ஆல்ரெடி பேட்டர்ன் கொடுத்ததையும் சேர்த்து இந்த பக்கம் ஒய் ஆக்சிஸில் பேட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு தேவையான பேட்டர்ன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளில் நான் 4 பாயிண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே ஒரு நோட் கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 0.1 அப்படிங்கிற ஒரு நோட் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏரோ மார்க்கோட வந்திருக்கு. இந்த ஏரோ மார்க் வேண்டாம் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த நோட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ லெட்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா P1 அப்படிங்கிற நோட்டை நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் சர்க்குலர் பேட்டர்ன் பண்ண போகிறேன். இந்த சர்க்கிளுக்கு சென்டராக நான் ஒரு பாயிண்ட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த நோட்டை செலக்ட் பண்ணிட்டு சர்க்குலர் பேட்டர்ன் கொடுக்குறேன். சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து எனக்கு பேட்டர்ன் கொடுக்குற பாயிண்ட்டாக அது டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இதை கிளியர் செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு எத்தனை இன்ஸ்டன்சஸ் வேணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். எனக்கு 4 தான் வேணும். சரிங்களா? ஸோ 360 டிகிரியில் ஈக்குவல் ஸ்பேசிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஈக்குவல் ஸ்பேசிங் வேண்டாம், எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷனில் நோட் இருந்தால் போதும்னா இந்த ஈக்குவல் ஸ்பேசிங்கை டீசெலக்ட் பண்ணிட்டு எனக்கு இங்கே வேணுங்கிற டிகிரியை நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நோட் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இதை இப்போ நம்ம டபுள் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் நோட் பேட்டர்னோட பர்பஸ். நெக்ஸ்ட் ஹோல் கால் அவுட். இப்போ பாருங்க, இங்கே வந்து ஃப்ரண்ட் வியூ இருக்குது, டாப் வியூ இருக்குது. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதோட டைமென்ஷனாக நான் இங்கே கொடுக்குறேன். அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம 3D வியூவில் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஹோல் த்ரூவாக போட்டுட்டேன். அதுக்கு மேலே ஒரு பெரிய ஹோல் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதோட டைமென்ஷனை வந்து நம்ம அங்கே டிராயிங்கில் காமிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மார்ட் டைமென்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஹோலோட டைமென்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் செகண்ட் இருக்க ஹோலோட டைமென்ஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹோலோட டெப்த் என்ன அப்படிங்கிறத இங்கிருந்து நான் கொடுக்குறேன். செகண்ட் ஹோலோட டெப்த் என்ன அப்படிங்கிறத இங்கிருந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோலோட டைமென்ஷனை நம்மளால் காமிக்க முடியும். இப்போ இதுவே இந்த ஹோல் கால் அவுட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டூலை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு இந்த ஹோலை வந்து வெளியில் இருக்க ஹோலை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இத்தனை டைமென்ஷன் கொடுத்தது ஒரே நோட்டில் எனக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இதை வந்து ஸ்டடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு 25 mm டயாமீட்டர் இருக்கிற ஒரு ஹோலை வந்து நான் த்ரூவாக போட்டுடுறேன். த்ரூனா என்ன அர்த்தம்னா, மேலே ஸ்டார்ட் பண்ணி கீழே ஓப்பன் பண்ணுற வரைக்கும் போடணும். கீழே பீஸோட எண்டு வரைக்கும் ஓப்பன் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அப்படிங்கிறதோட மீனிங். ஃபஸ்ட்டு 25 mm டயாமீட்டருக்கு த்ரூவாக ஒரு ஹோல் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் 35 mm டயாமீட்டருக்கு 20 mm டெப்த்து. இங்கே பாருங்கள், இந்த 35 mm டயாமீட்டர் ஹோல் வந்து 20 mm டெப்த்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் டோட்டலாக சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் கால் அவுட் அப்படிங்கிற டூல்லையே நமக்கு கிடச்சிருது. நம்ம இப்படி தனித்தனியாக கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் கால் அவுட் அப்படிங்கிற டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு சென்டர் மார்க். சென்டர் மார்க் வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கு நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி சென்டர் மார்க் கிரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சென்டர் மார்க் செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் மார்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இந்த வியூ டாப் வியூ கொடுக்கும்போது அதுவாகவே கிரியேட் ஆயிரும். இப்போ நான் சப்போஸ் அதை நான் டெலீட் பண்ணிட்டேன் தெரியாமல், மறுபடியும் இங்கே நான் கொடுக்கணும் சென்டர் மார்க் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த சென்டர் மார்க் டூலை செலக்ட் பண்ணிட்டு எந்த சர்க்குலர் ப்ரொஃபைலில் சென்டர் மார்க் வேணும் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபைலை சூஸ் பண்ணால் நமக்கு சென்டர் மார்க் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் வியூவில் மட்டும் இல்லை, நம்ம புதுசாக ட்ரா பண்ணுற ஸ்கெட்சில் கூட இந்த சென்டர் மார்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சென்டர் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 எட்ஜஸ்க்கு சென்டராக ஒரு லைனை வந்து கிரியேட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் இந்த எஜ்ஜும் செலக்ட் பண்ணேன். எனக்கு இங்கே ஒரு சென்டர் லைன் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த எஜ்ஜும் செலக்ட் பண்ணால் ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்கிறதா சென்டர் லைனு, இருந்தாலும் ஒரு சென்டர் லைன் கிரியேட் ஆயிடுச்சு அது மேலேயே. சரிங்களா? இப்போ நான் இந்த எஜ்ஜும் சூஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஒரு சென்டர் லைன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படி கிரியேட் ஆன சென்டர் லைனை நம்ம அந்த எண்டை இப்படி ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற லென்த்துக்கு. இங்கே இருக்கு இல்லையா, இதை இப்படி நம்ம வேணுங்கிற லென்த்துக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் ஹேட்ச். இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் ஹேட்ச் வேணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டு ஹேட்ச் பேட்டர்னோட ஸ்கேல் ரேஷியோவை இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணணும். இந்த ஹேட்ச் பேட்டர்ன் எத்தனை டிகிரியில் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு எந்த ரீஜியனில் எனக்கு ஹேட்ச் வேணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியனில் எனக்கு ஹேட்ச் கிரியேட் ஆயிடுச்சு. நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க கண்டிஷன்ஸ்க்கோசரம். சரிங்களா? இப்போ இதில் எனக்கு வேறு மாதிரி ஹேச்சஸ் வேணும் அப்படின்னா அதை கூட நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் ஹெக்ஸகன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கோசரம் வந்து எனக்கு ஹேட்ச் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஹேட்சோட ஸ்கேலை வந்து நான் மாடிஃபை பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு வந்து எந்த ப்ரொஃபைலும் வேண்டாம், எனக்கு சாலிட் ஹேட்சாக இருக்கணும் அப்படின்னா இங்கே சாலிட் ஹேட்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு சாலிட் ஹேட்ச் வந்து கிரியேட் ஆயிரும். சரிங்களா?
இப்போ இந்த ஹேட்ச் வந்து சாலிட் ஹேட்சாக இருக்குது. இதை நான் மாடிஃபை பண்ணணுன்னா ஜஸ்ட் இந்த ஹேட்சை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம என்ன டைப் ஆஃப் ஹேட்ச் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹேட்சில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீஜன் அப்படிங்கிற இடத்துல இந்த ரீஜனை செலக்ட் பண்ணோம். இப்போ பவுண்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே டைமில் மல்டிபிள் பவுண்ட்ரிஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 2 3 இந்த 3 பவுண்ட்ரியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறத இங்கே நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதோட ஸ்கேல் ரேஷியோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண பவுண்ட்ரிஸில் எனக்கு ஹேட்ச் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச் டூலோட பர்பஸ். இந்த வீடியோவில் அன்னோடேஷன்ஸ் டேபில் இருக்கக்கூடிய நோட் பேட்டர்ன், ஹோல் கால் அவுட், சென்டர் மார்க், சென்டர் லைன், ஹேட்ச் இந்த டூல்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிராயிங் ஷீட்டை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.